வணக்க நட்புகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டிங்கில் ஒரு சிவின்னு செய்ய சொல்லியிருந்துச்சுன்னா அந்த சிவி எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் பிளானில் 5 வீத மார்க்ஸ் தருது. ஸோ இது கரெக்டாக நீங்கள் எல்லோரும் செய்யணும். மேக் யுவர் சிவி ஒன்று செய்யணும். சிவி எப்படி இருக்குமென்றதுக்கான ஒரு டெமோ உண்டு. நான் ஒரு எந்த சிவியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இப்படி தான் இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை, சும்மா ஒரு டெமோக்கு ஒரு சிவி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் 4-5 இடத்துல போட்டிருக்கிறேன். அப்படி போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல மட்டும் கூட ஃபோட்டோ போட்டால் ஓகே. இது நான் சும்மா போட்டிருக்கேன். இதில் என் பேரை போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்லிக்கிறேன். அதில் எனக்கு என்னென்ன தெரியுமென்றதை பற்றி எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமென்று ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களை விருப்பம் ஏற்ற மாதிரி போடலாம். நான் என்ன படிச்சுக்கிறேன்னு போட்டிருக்கேன். அதோட ஃப்ரீலான்ஸு நான் இதுக்கு ஓகே சொல்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை பற்றி போட்டிருக்கேன். போட்டு சும்மா ஒரு வேலைக்கு நாங்கள் ஹெச்ஆருக்கு அனுப்புகிறது தான் அந்த சிவி. ஸோ சிவி உங்களுக்கு இந்த சிவியின் டெமோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை செய்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் செய்யலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை வந்து வேர்ட்லேயும் செய்யலாம், உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு ஈஸியாக ஃபோட்டோஷாப்லேயும் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு கொள்ளுங்கள். ஈஸியாக செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹென்வான்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். henva.com போனீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் போய்ட்டு சிவின்னு நார்மலாக டைப் பண்ணிங்கனாலே சிவியின் டெம்ப்ளேட் வரும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா சிவியின் டெம்ப்ளேட் வரும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச சிவி எடுத்து ஈஸியாக எடிட் பண்ணி சப்மிட் பண்ணால் ஓகேவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிவிஎன் எடுக்கிறேன். சிலது வந்து பே பண்ணணும், சிலது வந்து ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பே பண்ணணும். உங்கள்கிட்ட நீங்கள் பே பண்ண அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இது வேலை செய்யும். சிலதுகள் வந்து ஃப்ரீ. ஸோ ஒரு ஃப்ரீயான சிவி நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த சிவி ஃப்ரீ தான். இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த சிவி ஃப்ரீ தான். ஸோ இந்த சிவி எடுத்துக்கொள்கிறேன். கஸ்டம் டெம்ப்ளேட்டை கொடுக்குறேன். ஓப்பன் ஆகுது. ஓகே, இதில் வந்து இதிலேயே மாற்றிக்கொள்ளலாம் உங்களோட சிவியை. இந்த சிவியை எடிட் பண்ணுவோம். நார்மலாகவே இதில் பாருங்கள் இப்படி எடிட் பண்ணிக்கொள்ளலாம் ஈஸியாக. உங்களோட டீட்டெயில்ஸாக அப்படி எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிக்சர் போடலாம். இதில் போட்டிங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி போட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் இருக்குன்னா இதில் எழுத்துன்னு வந்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கொள்ளும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடிட் பண்ணிக்கொள்ளுங்கள். லாங்குவேஜ், இங்கிலீஷ் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி டைட்டில் திருப்பி பண்ணோம்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு கன்வா படிப்பிக்கிற மாதிரி இருக்கும். பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை டீட்டெயில்ஸும் எடிட் பண்ணிவிட்டு சேரில் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து டவுன்லோட்டாக கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பை தான் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்பை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி ஜேபிஜே டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் டெவலப் பண்ணி போட்டு அதை கொண்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே. இது சிவி செய்கிற எப்படின்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். சிவியில் என்னென்ன இருக்கணும்னு பாருங்கள். இதில் ஒரு மெயினான ஒரு சாம்பிள் சிவி தானே, டெம்ப்ளேட் ஒன்று தானே. இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சிவியில் என்னென்ன விஷயம் இருக்கணும்ன்றாக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ரெஃபரன்ஸ், கொஞ்சம் அவைகளை பற்றி இப்படி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.